நீலாம்பரி மாதிரி ரூமுக்குள்ளேயே அடப்பட்டு சல்லி சல்லியா மனசு நொறுங்குன நஸ்ரியா மறுபடியும் பகத் ஃபாசில் கூட சேரணும். கடந்த கொஞ்ச மாசமாவே என்னோட உடல் நலம் அப்புறம் மனநலம் பத்தின சவால்களை எதிர்கொண்டு அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு அதுல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இதுல இருந்து முழுசா குணமடைஞ்சிருவேன் அப்படின்னு நஸ்ரியா அறிக்கை மூலமா சொல்லியிருந்தாங்க. இத பத்தி மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷன் பேட்டி ஒண்ணுல பேசியிருக்கிறாரு. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நஸ்ரியா. ஆனா ஃபகத் பாசில விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் ஃபகத் பாசிலோட ஹேர் ஸ்டைல், நஸ்ரியாவோட வயச ஒப்பிட்டு சோஷியல் மீடியாவுல அப்போ ட்ரோல் பண்ணாங்க. ஆனா எதையுமே நஸ்ரியா கண்டுக்கல. அதே மாதிரி நெறைய சினிமா வாய்ப்புகளும் நஸ்ரியாவுக்கு தமிழ், மலையாளத்துல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க நஸ்ரியா. இப்போ சில தனிப்பட்ட விஷயங்கள நஸ்ரியாவால அறிக்கையில சொல்ல முடியாது. ஃபகத் ஃபாசிலும் நஸ்ரியாவுக்கும் சரியான முறையில புரிதல் இப்போ இல்ல அப்படிங்கிற தகவல் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஃபகத் ஃபாசில் வில்லன், ஹீரோ அப்படின்னு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா இருக்கிறாரு. நஸ்ரியாவும் சிறந்த நடிகை தான். 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் பிஸியா சினிமாவுல டிராவல் பண்றதால, எந்த விஷயத்தையும் உட்கார்ந்து பேச நேரம் கிடைக்கிறதில்ல. குடும்பத்துக்காக 2 பேருமே நேரத்த ஒதுக்கணும். தமிழ் சினிமாவுல சமீபத்துல 2 பிரபலமான ஜோடிகள் விவாகரத்து செஞ்சதுக்கு காரணமே நேரமின்மை, புரிதலின்மை. உட்கார்ந்து சமரசமா பேசாதது தான். அதே மாதிரி தான் நஸ்ரியா விவகாரத்திலயும் இருக்கலாம். ஆனா சமீபத்துல வெளியான சூக்ஷ்மதர்ஷினி பட ஷூட்டிங்லயும் சரி, பட ப்ரமோஷன்லயும் சரி, படம் தொடர்பா குடுக்கப்பட்ட பேட்டிகள்லயும் சரி, சோஷியல் மீடியாவிலயும் சரி, எல்லாத்துல இருந்தும் நமக்கு தெரிய வருது என்ன அப்டின்னா, ஃபசில் ஜோசஃப்க்கும், நஸ்ரியாவுக்கும் அந்த படத்துல கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. பட ப்ரமோஷன்லயும், பேட்டியிலயும் நஸ்ரியா ஃபாசில் ஜோசப் கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருந்தாங்க. இப்படி 2 பேருமே ஜாலியா பேசுறத நெறைய பேரு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் ஃபகத் ஃபாசிலுக்கும் போயிருக்கும். இது சம்பந்தமா 2 பேத்துக்குள்ளேயும் சலசலப்பு வந்திருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. தமிழ்ல நஸ்ரியா இதுவரைக்கும் நடிச்சிருக்கக்கூடிய படங்கள பார்த்தாலே ரொம்ப டீசென்ட்டா இருக்கும். நையாண்டி படத்துல ட்ரெய்லர்ல க்ளோஸ் அப் ஷாட் ஒண்ணு நஸ்ரியாவுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்ச நஸ்ரியா போலீஸ் கேஸ் வரைக்கும் போனாங்க. அந்த அளவுக்கு கண்ணியம் எதிர்பார்க்கக்கூடிய நடிகை தான் நஸ்ரியா. ஒரு சாதாரண க்ளோஸ் அப் ஷாட்டுக்கே நஸ்ரியா கடுமையா ரியாக்ட் பண்ணியிருக்கிறப்போ, ஒருவேள ஃபகத் ஃபாசில் சம்பந்தமான கம்யூனிகேஷன் பிரச்சனையா ஏதாவது இருந்தா, அது நஸ்ரியாவ கடுமையா பாதிச்சிருக்கலாம். அதே மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழிகள்லயும் ஃபகத் ஃபாசில் நடிச்சிட்டு வராரு. தான் மட்டும் வீட்ல சும்மா இருக்கணுமா? அப்படிங்கிற வருத்தமும் நஸ்ரியாவுக்கு ஏற்பட்டு ஈகோவ குடுத்திருக்கலாம். ஏன்னா, வீட்லயே அடப்பட்டு கிடக்கக்கூடிய நபர்களுக்கு 1000 சிந்தனைகள் வரும். இனிமேலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பயணம் செய்வாங்களா? அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறிதான். நஸ்ரியா, ஃபகத் ஃபாசில் விவாகரத்து செய்ய நெறைய வாய்ப்பு இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. எதுவா இருந்தாலும் படத்துக்காக செய்யப்படக்கூடிய சில விஷயங்கள பெருசுபடுத்தி பார்க்கக்கூடாது. இல்லன்னா ஃபகத் ஃபாசிலுக்கும், நஸ்ரியாவுக்கும் வேற எதுலயாவது புரிதல் குறைபாடு வந்திருக்கலாம். அதனால தான் நஸ்ரியா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. யாரையுமே சந்திக்கிறது கிடையாது. தன்னோட பெற்றோர கூட சந்திக்கிறது கிடையாது. படையப்பா படத்துல நீலாம்பரி மாதிரி நஸ்ரியாவும் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. நெறைய விஷயத்த வெளிப்படையா நஸ்ரியா அறிக்கையில சொல்லவே இல்ல. இன்னும் 1 வாரத்துல அவங்களே அத பத்தி சொல்லலாம். இருந்தாலும் கூட வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு சிக்கல் இருக்கிறதா தெரியுது. மீண்டு வருவேன் அப்படின்னு நம்பிக்கை சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோ கண்டிப்பா நஸ்ரியா மன அழுத்தத்துல இருந்து மீண்டு வருவாங்க. அதே சமயம் நஸ்ரியாவோட நெருங்கிய நண்பர்கள் பேசி அவங்கள மீட்டு வெளிய கொண்டு வரணும். ஃபகத் ஃபாசிலும் நஸ்ரியா கிட்ட உட்கார்ந்து பேசி பிரச்சனைகள சரி பண்ணணும். 2 பேரும் மறுபடியும் ஒற்றுமையா வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு.